கேட்டு போயில ஒருத்தரும் ஒழுங்கா இல்லைடா. முழு பேரும் பஸ்ஸில் வேலை செய்கிற எல்லாம் பச்சை கல். வட்டிக்கு காசை வாங்கி போட்டு அவனோட தான் வட்டிக்கு காசு 1,00,000 ரூபா வாங்கி போட்டு 20 மாதம் 5,000 தந்து போட்டு காசு எங்கேடான்னு கேட்டால் அண்ணன் 20 மாதம் 5,000 தந்துனா சரிதானே காசுன்றான். முதல்ல கேட்டால் இல்லைன்றான். அப்படி எல்லாம் பாட்டு சுத்து மாதக்காய். ஒருத்தரும் வேலைக்கும் போகிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி அவனவன் அங்கே இங்கே தெரிஞ்சு எத்தனை பேர் வேலை செய்தாங்க, எவ்வளோ பேரப்பா சேர்ந்தாங்க வேலைக்கு. ஒருத்தர் லைன்ஸ் எடுக்கல, எல்லாம் பிச்சு கொண்டு அவன் எல்லாம் ஓடி லைன்ஸ் எடுத்தாங்க. 160 லைன்ஸ் வந்து இப்போ வந்து 140 பேராம் வேறாங்க. மிச்ச பேர் முழுக்கேறும் எல்லாம் அழுக்க காணையில் இதுக்கு காணையில் அதுக்கு நூறு இருக்கிறோண்டு எல்லாம் போயிட்டு நிற்கிறாங்க. அப்படி தான் எல்லோரும் வந்து காலமையில் போயிட்டு இக்கால சேருவோமா இல்லைடா ரொம்மலில் சேருவோமா ஸ்டோனில் சேருவோமா மெட்ரோவில் சேராமாண்ட ஒவ்வொரு தரம் வந்து காலமையில் அடித்து டீயும் குடிச்சிட்டு காப்பியும் குடிச்சிட்டு சுக்கரை ஏற்றி போட்டு அப்படியே தெரியுறாங்க. சரி என்ன செய்கிற, நாங்களும் இதுக்கு சேர்ந்துட்டோம். ஒரு மாதிரி சேர்ந்து இவங்கள்ட்ட புருக்காத்தா கடிச்சா வெறுவான புருக்காத்தா அடே உனக்கு தான் இப்போதான் டெலிவரி அடிப்போண்டு இன்னைக்கு நீ வாரடா. சரி என்ன விஷயம்? இல்லை என்ன மச்சான், வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி எல்லாரும் நாவில் காசு எடுத்துக்கொண்டு அப்படியே இருக்கிறோம். அப்போ இனி நாளை காலமையில் போயிட்டு இக்காய்க்கு போனால் சந்திக்கலாம் எல்லாரையும். இக்கியாவில் மச்சான் சரியில்லை. நேரமே தருவோம். மெத்தூரில் போனவன்டா நல்ல சாப்பாடு, வடிவான் ரெஸ்டாரண்ட். அப்படி 2 செல்ஃபி எடுத்து அப்படியே போட்டு விட்டோம்டா. பஸ் ஓடுனீங்களோ ஓட இல்லையோ செல்ஃபி எடுத்து பஸ்ஸுக்கு ஓடுறதுல கட்டிக்க ஏத்தானே இனி அங்கே செய்ய வேணும். அது சரிதான். சரியா என்னப்பா சரியான கஷ்டமாக இருக்குது. 2025 கடைசியில் எனக்கு சரியான பிரச்சனையாக கிடையாது. வேலைக்கு போனால் பிரச்சனை, வீட்டை போனால் பிரச்சனை, கடைக்கு போனால் பிரச்சனை, கோயிலுக்கு போனால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக கிடையாது. 2026 வாங்கியும் பெரிய பிரச்சனையாக கிடையாது. இல்லை மச்சான், பிரச்சனை இல்லாமல் இங்கே ஒரு தரம் இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை. சரி எனக்கும் பிரச்சனை தான். இது தலைக்கு மேலே பிரச்சனை. எனக்கும் பிரச்சனை தான். விளங்கும். வீட்டை போனால் இப்போ வீட்டை நான் நிற்கிறத விட வெளியே நிற்கிறதா நான் கூட. மனுஷால பிரச்சனையா? வீட்டை பே நசல் மனுஷன் அடிக்கிறான். இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் வெளியே ஒழும்பினா எல்லாம் பாத்திரம் கொலை கிளி எல்லாம் வச்சு அது இதெல்லாம் செட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு மனுஷன் வந்து சமைப்பான்ட்டு பார்த்தா அவள் இப்படி நாரிய தொங்க போடு. அப்பா அதுக்கும் என்ன சொல்லுவாங்க, அப்பா இந்த தேத்து நுடிச்ச கோப்பையும் கழுவி வைக்கணும் வைப்பான். அவ்வளோ பாத்திரம் கழுவி வச்சு சாப்பிட்றாங்க. இதை விட நீங்கள் பஸ்ஸோட போயிருக்கலாம். அது போகிற சொல்லுவாள், எனக்கு இன்றைக்கு இயலாது, நீங்கள் ஏதாவது செய்து சாப்பிடுங்க. அப்படி மச்சான் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை தான் சொல்லு. அதுதான் நான் என்ன சொன்னேன், எனக்கு இதுதான் இது. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி நானும் எல்லாத்தையும் எடுத்து விடட்டே சொல்லணும். உட்ட குடும்பத்தோட பிரச்சனை சொல்லுதானப்பா. அதான் இப்போ சொன்னேனே. அடுத்தடுத்து உனக்கு இப்போ எத்தனை பிள்ளைகள் இருக்கீங்க? 3 பிள்ளைகள். எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாங்களே? 2 கட்டிடுது. மற்றது இன்னும் 1 இருக்குது. தேடுறோம். கிடைச்சா கட்டி வைக்கிறது தான். சரி அப்படி மச்சான் எல்லாருக்கும் பிரச்சனை. எனக்கு பிள்ளைகளே இல்லை. பிள்ளைகளே இல்லையோ? எனக்கு மச்சான் என்ன சொல்லலாம், இப்போ நான் வந்து எதையுமே வந்து பெருசாக அந்த மெனக்கெட்டு இந்த பிள்ளை எல்லாம் பெற்று இதான ஒன்று நான் வந்து நான் மனசு என்ஜாய்மெண்ட். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு பிள்ளையும் இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? பிரச்சனை மச்சான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்குது. இப்போ பார் இவன் இப்போ நான் ஒரு இப்போ கிட்டத்தில் ஒரு விஷயம் ஒன்று அறிஞ்சேன். நான் என்ன ஒரு சாமியார் இந்தியாவிலேருந்து வந்துக்கிறாராம். சரி திருவானந்தபுரம் வந்து நினைக்கிறேன். அப்போ சொல்கிறாங்க திருவானந்தபுரம். திருவானந்தபுரம். ஓ ஆனால் இந்த ஸ்டோனர் கண்ணன் தெரியுமா? கண்ணன் அந்த பஸ்வர கண்ணன் அவன் தான் கூப்பிட்டவனாம். அவனை கொமிஷன் வச்சாங்க எனக்கு தெரியல. கட்டாயம் வைப்பான். ஓ அவனை கூப்பிட்டு இப்போ எல்லாருக்கும் வந்து அந்த எல்லா பிரச்சனையிலும் வந்து சாமியாரை வச்சு தீர்க்கிறானாம். சரி ஓஹோ கண்ண பேருக்கு எனக்குண்டா ஒரு சந்தேகம். அவருடைய அந்த சாமியார் வந்து இப்போ வந்து 1 மாதத்துக்கிட்ட ஆச்சு. அந்த வந்து எல்லாத்த பிரச்சனையும் வந்து புட்டு வச்சு தீர்த்து வை. ஏன் அண்ணா இப்போ புட்டண்டாலே பிரச்சனை புட்டுன்றீங்க? அந்த புட்டை நான் சொல்லிடுறேன். அப்போ வாயால எல்லா விஷயத்தையும் புட்டு நீ அந்த புட்டு வைக்கிற அந்த புட்டுக்கு அந்த புட்டு கடவுள். ஏன் இதை நீ பரவாயில்லை
எங்கட பஸ் ஓடுறான் ஜோஹான்சன் அந்த ஸ்டூப்பரில் ஓடுறானுகள் அவனுக்கு நாரி பிரச்சனை அதோடு சொல்லி பெரிய பிரச்சனை வந்து பிறகு இவங்க என்ன தமிழாக்கள் நீ வாண்டு கூட்டி கொண்டு அந்த ஆளை கொடுத்து அந்த எண்ணத்தை சாக்கு சட்டாரண்டு அடிச்சு நாரியில் ஒரு போட்டு வருத்தம் எல்லாம் அந்த மாதிரி தீர்ந்து இப்போ அந்த பஸ் ஓடுது. கேட்க போனே அவன் எனக்கும் பிரச்சனை தீர்த்து வைக்கும். எங்கட ராஜேந்திர இருக்கான்ல எங்கட இவர் அந்த ரொம்பனுக்கு இருந்தால் ராஜன் இருக்கான்ல வெளியில் விளையாடுறாரு அந்த கால் நடக்கலாமல் இருந்தது போட்டு பூசானப்பா சரி அந்த அழிப்போ வந்து அந்த மாதிரி டுங்கு டுங்கு கொடுத்து இப்போ விடுறார் வெடியுண்டு என்ன உண்ட பிரச்சனை எல்லாத்தையும் எனக்கு தெரியுது உண்ட பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வந்து அந்த சாமியிட்ட சொல்லு நான் தெளிவான நம்பர் வச்சுக்கிறேன் இப்போ நான் கண்ணனுக்கு ஃபோன் போடுறேன் அடிச்சு இப்போ வந்து என்ன அங்கே வந்து சரியான லைன் கியூ சரியான கியூ நிற்குது. நாங்கள் போயிட்டு அப்படியே ஒரு அப்பாயின்மெண்ட் நாளைக்கு எடுத்து நாங்கள் போகிறோம். இப்போ அடிச்ச அப்பாயின்மெண்ட் எடுக்கிறேன் நான் எடுத்து அந்த ஐயாவுக்கு சந்தி உண்ட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லு சாகரதே மந்தா தீர்த்து வைக்கும் சாத்தியமா எனக்கு இது பிரச்சனை இருக்கு எல்லா பிரச்சனை இதுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்கே இந்த பிரச்சனை இது கடைசி மட்டும் தீராது ஏதோ குறையாது அது சரிங்கிற மட்டும் அது ஒரு பக்கம் கிடக்க நாங்கள் போவோம். சரியோ சாமியார்கிட்ட போயிட்டு இப்போ கண்ணனுக்கு அடிச்சு சாமியாருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து சொல்லி எடுத்துட்டு நாளை போவோம். வா சரி சரியா அப்பனே முருகா, இந்த வருஷம் புத்தாண்டு பிறந்திருக்கு. எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ நீதான் அருள வேணும் ஆண்டவா. அருணாச்சலம் மணி இருக்கு, அடிக்காது. இன்றைக்கு ஒரு தரையும் காணையில் நேற்று கனவேர் வந்தாங்க. இன்றைக்கு பிழைப்பில் ஆப்பு வச்சுட்டாங்க உங்களோட. கும்புறன் சுவாமி. கும்புறன் சுவாமி. வாங்க. வணக்கம் வணக்கம். என்ன பிரச்சனை அடியவர்களுக்கு? ஐயா, எனக்கு பெருசாக ஒரு பிரச்சனையும் இல்லை. இவருக்கு சரியான பிரச்சனை. அவர் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுவார். நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டறியணும். என்னட்ட வந்துட்டீங்க, நீ உங்களுக்கு தீர்வு எல்லாம் அவன் செயல். நீங்கள் வரைக்க விழுந்த நீங்களோ? வரைக்க விழ இல்லை. அப்போ ஏர் பேக் முன்னுக்கு நிற்கிது. அது அப்படியே தான். அந்த நாளிலிருந்து அது அப்படித்தான். யாருக்கு பிரச்சனை? அடியவனுக்கா அவங்களுக்கா? என்ன பிரச்சனை? எனக்கு இதுக்குள்ளே ஒரு பொடி இதில். அதை விட எனக்கு கணக்க பிரச்சனை. ஓ, என்னென்ன பிரச்சனை? கணக்க பிரச்சனை ஒவ்வொன்றா சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் சொல்லுறீங்களாம், அந்த பிரச்சனையை முழுக்க தீர்த்து வைக்கிறீங்களேன்னு சொல்றாரு தம்பி. நான் உன்ன சொன்னார், நீ ஐயாவுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் உண்டுண்டா சொல்லு, அவர் தீர்த்து வைப்பார். உங்க பேர், முழு பேர் என்ன? முழு பேர் ரவீந்திரன் நடராசா. நடராசா. பிறந்த திகதி
14. 14. ரெண்டு பேரும் படிவா ஆண்டவரை கும்பிடுங்கோ தியானிங்கோ. ஆண்டவா ரவீந்திரன் நடராசன். இதை பார்த்தா கேணப்பையில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்கும். ஓ. ஐயா நீங்கள் எல்லாம் இப்போ டெலிஃபோனில் பார்த்து தான் சொல்லுவீங்களோ? இல்லை, அது ராகு கேது எங்கே நிற்கணுமென்ட்டு நாங்கள் பார்க்கணும். அதை பின்னால அதை இப்போ வருஷம் பிறந்து இடம் மாறிட்டோம். எங்கே போட்டினா? அது சரி, உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பிள்ளைகள் சரிதானே? ஓ 3 பிள்ளைகள். 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும். நான் சொல்வது சரியாக இருந்தால் இவர் 2 பிள்ளைகளும் கல்யாணம் செய்து பேர பிள்ளைகளை பார்த்துருக்கணும். ஓமாம். மகன் வலை வீசிக்கொண்டு இருக்கின்றார். என்னத்துக்கு? பெண்ணை. அது சரி. அதே மாதிரி நானெல்லாம் வீசி கொண்டு நீரும் வீசுகிறீர், ஆனால் உமக்கு எம்பிடாது. விழாதோ விழாவே விழாது. உமக்கு கிடைத்ததே பெரும் பாக்கியம். சரியோ? நான் சொன்னேன் பாத்தியா, புட்டு புட்டு வைக்கிறேன். முருகப்பெருமானை நினைத்துக்கொண்டு 3 தரம் சுத்திக்கிறார். எத்தனை தரம்? 3 தரம். 1-2 தெரியும் தானே? மற்றது நீங்கள் ரோட்ல நின்றுப்பீர்கள். கூடுதலான வாழ்க்கையில கூடுதலா ரோட்ல நெடுக நிற்கிறோம். என்ன தொழில் செய்யுங்க? பஸ் ஓடுறோம். அப்ப ரோட்ல நிற்பீங்க. அதை தானே சொல்றேன். கூடுதலான நேரம் ரோட்ல நின்றுக்கிறீர்கள். மற்றபடி இப்ப நீங்க நெருப்பு சம்பந்தமான வேலைகளோட சம்பந்தப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அதாவது உருண்டையான பொருட்கள், இப்படி ஒரு நீள் சதுரம், ஒரு பான் மாதிரி குண்டு குண்டு போடுறோம் அப்படியான மற்ற ஒரு இது செய்து அதுக்கு ஓட்டை போடுற மாதிரி, அது என்ன வடை, அப்படியான தொழில்களில் நீங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய நீங்கள். ஐயா நான் ஒரு சந்தேகம் ஐயா, நீங்க ராகுவும் கேதுவும் அவரவர் இடத்துக்கு போறோம்னு சொன்னீங்களோ? முதுகு கடிக்க. ராகுவும் கேதுவும் அவரவர் இடத்துக்கு போறோம். அந்த பசங்கள் எங்க இருக்கிறாங்க இப்ப? அவங்க இப்ப வெனிசுலாவில் பிரச்சனை, ட்ரம்ப் அடிச்சு கொண்டு இருக்கிறார். அப்ப இப்ப இஞ்சாலும் போகலாது, புட்டின் பக்கம் போகலாம், அங்காலும் போகலாது. ராகுவும் கேதுவும் ராகு கேது அது கிரகங்கள், பிளானட்ஸ். கை கொளுத்தப்படுது இல்லை, நமக்கு தான் பழக்கம். இவருக்கு இசைத்துறையில் பெரிய ஆர்வம் இருக்குமே. நல்லா பாடுவோம் ஐயா. கும்பிடுங்க. இசைத்துறையில் பெரிய ஆர்வம் இருக்கு. நமக்கு சரஸ்வதியின் குற்றம் இருக்கு. அதனாலதான் நமக்கு அந்த இசை நான் நினைக்கிறேன் பல வருஷமா படிச்சு கொண்டிருக்கிறேன். குரல் வருது இல்லை. ஏனென்று சொன்னால் பரமசிவனின் அந்த பாம்பு உங்களோட களத்துல இருந்து இருக்குது. அதுதான் தொண்டை கட்டுது அடிக்கடி. அப்ப நீங்க அந்த குறையை தீர்ப்பதற்காக 3 தரம் 3 தரம் தும்ரோதம் கும்பிடும். 3 தரம் இதை துப்பி போட்டு பின்னுக்கு போடும். என்ன தண்ணி கவனம், மைக் நினைஞ்சிடும். சரியா? அப்ப அந்த பாம்பு களத்தை இருக்கிறதால தான் நமக்கு அந்த குரல் வெளியில வருவதில்லை. அதுதானே சொல்லுறேன். அப்ப நீர் என்ன செய்யணும் என்று சொன்னால் மறந்து ஐயா, நீங்க பாட்ட இவர் இங்க பாம்புக்கு நாகதோஷம் இருக்கு. உங்களுக்கு பாம்புக்கு ஒவ்வொரு வெள்ளியும் செவ்வாயும் பால் வைக்க வேணும். பாம்புக்கு நாகதோஷத்துக்கு நான் என்ன? இப்போ ஸ்ரீலங்கா, இப்போ நம்முடைய ஒரு ஆள் இந்தியாவில் இருக்கு நிற்கிற நம்முடைய சிஷ்யன் பவன குரு. ஓ, அவர் விரைக்க பாம்பு கொண்டு வருவார். நீர் அந்த பாம்பை போய் ஃபெட்சூனில் எடுத்து உங்களோட வீட்டில் ஒரு புத்து வச்சு அதுக்கு பால் ஊற்றி கும்பிடும். அது கடிக்க இல்லை போகுது. அது கடிக்காத, பல்லு பிடிங்கிட்டு தான் கொண்டு வருவார். சரியோ? இப்ப நீங்க 3 நிமிஷம் சிவபெருமானை நோக்கி கும்பிடுங்க, கண்ணை மூடிக்கொண்டு. சாமி, நான் ஒரு விஷயம், இவர் தான் மேடையில் பாடுறேன்னு சொல்லி மைக்க பிடிச்சி அது இருக்கிற 200 சனத்தை பாடாப்படுத்துறாரு. அவருக்கு பாடவே தெரியாது. அதுக்கு நீங்க அந்த அவருக்கு குரல் வளம் நல்லா வார மாதிரி ஒன்று செய்யுங்க சாமி. அதுக்கு தான் அந்த நாகதோஷம். அவர் பாம்புக்கு பால் நாங்கள் செய்யணும். நீங்க செய்யறது இல்லை, அவர் படுறாண்டா அவர் தான் செய்யணும். சரியோ? 2 பேரும் 3 நிமிஷம் கும்பிடுங்க. ஓடிவே
கும்பிட்டுட்டீங்களோ? ஓம் ஐயா. சரியோ, நான் சொன்னதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. ஒரு கிழமைக்குள்ள உங்களோட குரலில் அரவாசி எஸ்பிபி, அரவாசி ஹரிஹரன், பழைய பாட்டு படிக்கிறேன்னா டிஎம்எஸ் கண்டசாலானே மிக்ஸ் பண்ணுவார். ஏன் பேர் அதை மிக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? அப்போதான் ஒரு புது குரல் வரும். இப்போ இனங்களை உருவாக்குற இல்லையா, அது மாதிரி. சரி சரி. இதோட நீர் வேற லெவலில் போயிடுவீர். சரி சரி. சரியா? சரி. ஓகே ஓகே. போயிட்டு வாங்க. வா. நன்றி. சந்தோஷம். வா பற்றி வாட. இந்த லூசுகளுக்கு ஃபேஸ்புக்கை பார்த்து சொல்ல பேயாம கேட்டுக்கொண்டு போகுது. இப்ப இந்த இதான் கள்ள Facebookல படம் சாமி போடக்கூடாது. இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கும் அப்போ சந்தேகம் தான். இல்லாம சொல்லு, என்ன பிரச்சனைடா? இவன் வந்து இங்கே கண்ணன் கொண்டு வந்து ஏமாத்தி, அதுதான் நான் சொன்னேன். இவன் வந்து சும்மா மச்சங்களை சாப்பிட்டு தண்ணியை மடிச்சு எல்லாரும் ஏமாத்துறான். நீ முதல் வந்து உண்ட பேர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ஃபேஸ்புக்ல பார்த்து உண்ட ஃபேமிலியில எல்லா டீடைல்ஸும் எடுத்துட்டான். அதுதான் எங்கள்கிட்ட காசு வேண்டான். சரியோ சரியோ, நைஸா இட்லி பாப்போம். இந்த பக்கம் இந்தியா விட்டு வெளியில போகக்கூடாது. என்ன போனீங்க திரும்பி வந்துருக்கீங்க? ஓ இல்ல சாமி, இல்ல சாமி. இது என்ன சாமான்? இது என்ன சாமான்? ஏது இது உருளைக்கிழங்க. ஓ, உருளைக்கிழங்கு பொரிச்சாது. ஏடா டேய் கள்ளசாமி, இந்தியாவில் வந்துருந்து இந்தியா மடிச்சு அது மடிச்சு விட்டு வெளியில